என்ன எது சார் மௌனம் பேசியதே இல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வர சீன் ரொம்ப பிடிக்கும். ஓகே. போய் ஒரு கல்யாணத்த நிறுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ்னாலே கூட்டு போனா, ம். ஒரு பொண்ண எப்படியாவது தூக்கிட்டு வந்து சேர்த்து வைப்பாங்க. ம். இதில வந்து அந்த பிரிச்சு வைக்கிற சீன் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ம். வேற ஒரு ம். ஆங்கிள்ல இருந்தது. அது எனக்கு பிடிக்கும். ஆ. தன்னுடைய காதலை தனக்குள்ள காதல் வந்திருக்குன்னு சொல்றதுக்காக நண்பனை கூட்டிட்டு, அவரோட ஆமா. காஃபி ஷாப்ல பக்கத்துல இருக்கிற ஒரு 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 உயர்வான இடத்துல கூட்டு போய் நின்னு சொல்லுவார். எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம சொல்லுவார். அந்த இடம் இன்ட்ரெஸ்ட்டா வாவ்! இருக்கும். ம். கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைலா அவர்கள் வர சீனா? ஆமா. ஓ! அது ஓகே. ம். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ம். சீன் தான். ஓகே. ஆ அந்த கிளைமேக்ஸ் தான் லைலா வந்து பேசுறப்ப, "கௌதம் இதுக்கப்புறமும் நான் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் காத்து பண்ணிட்டு இருப்பேன்." ஆக்சுவலி இந்த படம் முழுக்க ஒரு ஆணுடைய ஒருதலை காதல காட்டிட்டு இருக்கிறப்போ, கிளைமேக்ஸ் அத உடைச்சிரும். ஒரு பொண்ணுடைய ஒருதலை காதல் தான் எனக்கு ஒரு பொண்ணா அங்க தெரிஞ்சுச்சு. ஸோ அது அது ரைட்டிங். என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படியா? ஓ! வாவ்! செம்ம சார். வாவ்! ஒரு ஒரு டைரக்டர் தன்னுடைய உள்ளத்துல இருக்கிறத மட்டும், தனக்கு நடந்ததை மட்டும் சொல்ல முடியாது. தான் எதிர்பார்க்கிறதையும் எஸ், சேர்த்து சொல்லணும். எஸ், எஸ், எஸ். அது கரெக்ட், என்னுடைய கரெக்ட். எதிர்பார்ப்பு. அப்படி ஒண்ணு நடந்துச்சான்னா வாழ்க்கையில நடக்கும். ஓகே. ம். ம். அது எதிர்பார்ப்பு. அதனால 2ம் சேர்ந்து மேட்ச் ஆகிருச்சுன்னு வாவ்! வச்சுக்கோங்க. நைஸ்.